கேட்டால் நீ குறை சொல்கிற, விமர்சிக்கிற, உனக்கு ஊழியம் இருக்காது, நீ சோத்துக்கே லாட்ரி அடிப்பேன். எப்போ நான் வேறு ஊழியம் பண்ணுறேன், யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு இவ்வளோ ஆஃபரிங் கொடுங்க, அவ்வளோ ஆஃபரிங் கொடுங்கன்னு சொல்லி கையேந்தி நான் நிற்கல, வேலை செய்து நான் ஊழியம் செய்கிறேன். அப்படியே எனக்கு வந்து வருமானம் இல்லை, நான் அப்படியே எனக்கு சாப்பாடு இல்லை, நானும் அப்படியே நான் வந்து செத்து போகிறேனே. உண்மையை மறைத்து கண்ண உபதேசிகளோடு ஐக்கியமாக இருப்பதை காட்டிலும் தனித்துவமாய் நின்று சத்தியத்தை சொல்லி சத்ருவாகுதுன்னு எனக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. கான்செப்ட் நடத்துறாரு. எந்த அந்நியர் லெவலுக்கு மியூசிக் வந்து வருமா, அவர் கூட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார். ஜான் ஜெபராஜ் ஐயா கூட நம்மளோட போட்டியெல்லாம் வந்து இந்த அதில் சில்லற பசங்கலாம் கிடையாது. நம்மளோட போட்டினா இந்த அஜித், விஜய் இவங்க கூட தான் நம்மளோட போட்டி. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விஜய் இப்போ ஒரு பாட்டு லியோ படத்தில் ஒரு பாட்டு வந்து போட்டு ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ உனக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க. யூடியூப் யூஸ் பண்ணுறோம், நிறைய இடத்துல போகிறோம், நிறைய காரியங்களை பார்க்குறோம், கேட்குறோம். நான் ஜான் ஜெபராஜ் கான்செப்டோட அனிருத் கான்செப்ட்லேயே உட்காந்துக்கிறேன், ஏஎன்எம் கான்செப்ட்லேயே உட்காந்துக்கிறேன். எனக்கு அதே கரெக்டாக இருக்குது. அங்கே வந்து தான் நான் அது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் என்னோட நண்பர்கள் சொல்கிறாங்க, பா உந்தாலே சூப்பராக சினிமா பாட்டெலாம் வந்து பண்ணுறாங்கப்பா, செம்மையாக இருந்துச்சுப்பா, நாங்களாம் என்ஜாய் பண்ணுவோம்ப்பா.